அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலையில ஒரு புத்தகத்த புரட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கதை படிச்சேன். அது ஒரு ஜென் கதை. அதுல ஒரு ஜென் துறவி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிரையில போயிட்டுருக்காருங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா, ரோடு ஓரத்துல ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்குறான். துறவி இல்லைங்களா? பரிதாபப்பட்டு நிப்பாட்டிட்டாரு. இறங்கி அவன எழுப்ப ட்ரை பண்றாரு. அவன் எழுந்திருக்கலைங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு விட்டு, வாயில கொஞ்சம் தண்ணிய குடுத்து, அவன கை தாங்கலா தூக்கி குதிரை பக்கத்துல நிறுத்துனாருங்க. இவரு குதிரை பக்கத்துல நிறுத்தந்து தாங்க. டக்குன்னு கண்ண முழிச்சான். குதிரை மேல பாஞ்சு ஏறுனான். குதிரைய தட்டுனான். குதிரை ஓடி போச்சு. அப்பதான் இந்த துறவிக்கு தெரிஞ்சது, அங்க கடந்தவன் ஒரு திருடன். மயக்கம் போட்ட மாரி நடிச்சு குதிரைய களவாண்டுகிட்டு போயிட்டான்னு. வேற வழி நடந்தே போயிட்டாருங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு சந்தைக்கு இவரு போறாரு. போனா அங்க குதிரைங்க விக்குது. அதுல இவர் குதிரையும் ஒண்ணு நிக்குது. அந்த திருடன் அந்த குதிரைக்கு பக்கத்துல நின்னு வேலை பேசிக்கிட்டு இருக்கான். இவர பார்த்தாங்க. கை கால்லாம் வெல வெல வெலன்னு ஆடுதுங்க. இவர் நேரா அவங்ககிட்ட போனார். போயிட்டு, "யார்கிட்டயும் சொல்லாத" அப்படின்னு சொன்னார். இவனுக்கு வாயெல்லாம் கொடருது. "எ எதுங்க? என்னங்க?" அப்படின்னான். "இந்த குதிரை எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லாத. இந்த குதிரை போனது எனக்கு இழப்பு தான். ஆனா, இன்னும் கொஞ்ச நாள் நான் உழைச்சேன்னா வேற ஒரு குதிரை வாங்கிடுவேன். ஆனா, நீ இந்த குதிரை எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு சொன்னேன்னா, நாளைக்கு உண்மையிலேயே ரோட்ல மயக்கம் போட்டு உயிருக்கு போராடுறவங்களுக்கு அந்த உதவி கிடைக்காம போயிடும். யாருமே யாரையும் நம்ப முடியாது. அப்போ உண்மையிலேயே உயிருக்கு போராடுறவங்க இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த குதிரை உனக்கு எப்படி வந்ததுன்னு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சந்தையை விட்டு போயிட்டார். திருடனுக்கு ஒரு பாடம் கிடைச்சது. இதே மாதிரி தான் பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்ன எனக்கு ஒரு அனுபவம். நான் அப்போ திண்டிவனத்தில் வாத்தியாராக இருக்கேங்க. காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பன், ஆசிரியர் தான், நேராக வந்தாருங்க. வந்து என்ன அப்படின்னு கேட்டேன். என்னுடைய பாட்டி இறந்து போனது உனக்கு தெரியும். அவங்க காரியத்துக்காக பத்திரிக்கை அடிக்க கொடுத்தேன். அது வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இப்போ ஒரு 300 கொடு. அப்போ 300 பெரிய காசு. 300 கொடு, நான் சம்பளத்தில் கொடுத்துட்றேன். சரி, இந்த மாதிரி காரியத்துக்கு பத்திரிக்கை வாங்கணுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 300 கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு நான் நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸ்கூலுக்கு வந்தோடனே ஃபாதர் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. வந்த உடனே ஃபாதர் எங்கேயாவது வெளியே போகணுன்னா என்னை கூட்டிகிட்டு போவாருங்க. ஃபாதர் என்ன சொன்னார், பாண்டிச்சேரி வரைக்கும் போய் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புல்லட்லேயே கிளம்பிட்டோம். ஃபாதர் வந்து வெளியே போகும்போது அந்த அங்கி போட மாட்டாருங்க. 2 பேரும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் டீச்சர்ஸுக்கு டீச்சர்ஸ் டேவுக்காக வாங்குகிறோம். போனங்க ஒரு பெரிய கிஃப்ட் சென்டரில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி ஆர்டர் கொடுத்துட்டோம். அவர் என்ன சொன்னாங்க, எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும், கோடவுனில் இருக்குது, ரெடி பண்ணி நான் பேக் பண்ணி வைக்கிறேன், 3 ஹவர்ஸ் கழித்து வாங்கினோடனே ஃபாதர் என்ன சொன்னார், சரிடா, எதிரில் ஒரு இங்கிலீஷ் படம் மட்டுமே ஓடுற தேட்டர் ஒன்று இருக்குங்க, அந்த தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி ஃபாதர், பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு 2 பேரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஓடிக்கிட்டு இருக்குது. எதிரில் வந்து அதாவது எங்களுக்கு முன் சீட்டு. இதில் எங்களுக்கு பழக்கமான குரல் கேட்குது. எனக்கு பழக்கமான குரல், ஃபாதருக்கு தெரியாது. என்னடா இது நமக்கு பழக்கமான குரலாச்சு இது அப்படின்ட்டு அப்படியே இருட்டில் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா எவன் பாட்டி காரியத்துக்கு கருமாதி பத்திரிக்கை வாங்கணும்னு என்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தானோ அவன் வேற ஒரு ஃப்ரெண்டு கூட ஃபுல் சரக்கு உக்காந்து அதே தேட்டரில் எங்களுக்கு முன்னால் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி எனக்கு ஒரு அனுபவங்க. அப்போ நான் அந்த நண்பனை மறுபடியும் நம்புவேனா? அப்போ நம்பிக்கையை இழக்கிறது எவ்வளோ பெரிய தவறான காரியம். நட்பு அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்த நட்பை காப்பாற்றணும்னா ஆனஸ்டி வேணும் இல்லைங்களா? அப்போ அந்த நண்பன் கூட இன்னைய தேதி வரைக்கும் நான் பேசலை.
அதுக்கப்புறம் அரசாங்க வேலைக்கு போய் ரிட்டயர் ஆயிட்டாருங்க. ஆனா, எங்க நட்புல விழுந்த விரிசல், அதுக்கப்புறம் அந்த விரிசலை சரி பண்ணவே முடியலைங்க. நட்புக்கு தேவை ஆனஸ்டி. வாழ்க வளமுடன்.